வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே மாத கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அது என்னன்னா, நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு கணிசமா உயர்த்தி இருக்காங்க. அதை பத்தியும் இந்த டாபிக்கு ரிலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸும் சேர்த்து டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த டாபிக்கோட சிலபஸ் ரெலவன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கான்செப்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல எக்கானமி செக்ஷன்ல விவசாய பொருளாதாரம், அக்ரிகல்ச்சரல் எக்கானமி, விலை கொள்கை மற்றும் விவசாயிகள் நலன், பிரைஸ் பாலிசி அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மத்திய அரசு திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சிஏசிபி, எஃப்சிஐ, என்ஏஎஃப்இடி போன்ற தொடர்புடைய அமைப்புகள் மாதிரியான எல்லா டாபிக்ஸ்லையும் கவர் ஆகும். அதனால இது ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன சொல்லுது? மே 13ஆம் தேதி மத்திய அரசு 2026-27 ஆண்டு சந்தை பருவத்துக்கான நெல்லோட குறைந்தபட்ச ஆதரவு விலையை, அதாவது எம்எஸ்பியை கணிசமா உயர்த்தி இருக்காங்க. கடந்த 2025-26 ஆண்டு ஒரு குவிண்டால் சாதாரண ரக நெல்லுக்கு 2369 ரூபாயா இருந்த எம்எஸ்பி இப்போ 72 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2441 ரூபாயா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒரு குவிண்டால் சன்னரக நெல்லுக்கு எம்எஸ்பி 2389 ரூபாயிலிருந்து 2461 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி குறுகிய இழை பருத்திக்கு ரூபாய் 7710 ரூபாய் 8267 நீண்ட இழை பருத்திக்கு ரூபாய் 8110 ரூபாய் 8667 கம்புக்கு ரூபாய் 2900, கேழ்வரகுக்கு ரூபாய் 5205, மக்காச்சோளம் ரூபாய் 2410 அப்படின்னு முறையா உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த முடிவுக்கு சிசிஇஏன்னு சொல்லப்படுற மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளிச்சிருக்கு. பிரதமர் மோடி தலைமையிலான இந்த பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வெளியிட்ட செய்தி குறிப்பில இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. சரி, இப்போ எக்ஸாம்ல கேட்கிற மாதிரியான பேசிக் கான்செப்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது மத்திய அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கிற ஒரு விலை உத்தரவாதம். சந்தையில விலை எவ்வளவு குறைஞ்சாலும் அரசு குறைஞ்சபட்சம் இந்த விலையில விவசாயிகள் கிட்ட இருந்து பயிரை வாங்கிக்கிற உறுதி இது. எளிமையா சொல்லணும்னா, விவசாயி தன்னோட உழைப்புக்கு நியாயமான விலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வேலை செய்யறதுக்கு எம்எஸ்பி உதவுது. எம்எஸ்பி முதல்ல 1966-67 ஆண்டு பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ நாட்டுல உணவு உற்பத்தி குறைவா இருந்துச்சு. விவசாயிகளை அதிக உற்பத்திக்கு ஊக்குவிக்கிறதுக்காக எம்எஸ்பியை அறிமுகப்படுத்தினாங்க. ஆரம்பத்துல சில பயிர்களுக்கு மட்டும் இருந்த எம்எஸ்பி இப்போ 23 பயிர்களுக்கு நிர்ணயிக்கப்படுது. சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் பிரைசஸ் என்ற அமைப்பு எம்எஸ்பியை பரிந்துரைக்கும். இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி இல்ல, இது ஒரு அட்வைசரி பாடி. மத்திய அரசு இந்த பரிந்துரையை மதிச்சு சிசிஇஏ மூலம் இறுதி அனுமதி தரும். எம்எஸ்பியை நிர்ணயிக்கும் போது சில காரணிகளை கணக்கில் எடுத்துப்பாங்க. விவசாயிகளோட உற்பத்தி செலவு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இடுபொருட்களோட விலை, சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், லேபர், சந்தை நிலவரம், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், சர்வதேச சந்தை விலைகள், இன்டர்நேஷனல் பிரைஸ் பேரிட்டி. சிஏசிபி முக்கியமா 3 வகையான உற்பத்தி செலவுகளை கணக்கில் எடுக்கும். A2 நேரடி செலவு, அதாவது விதை, உரம் மற்றும் நீர் செலவு. A2 + FL நேரடி செலவு பிளஸ் குடும்ப உழைப்பு கூலி. 3. C2 முழுமையான செலவு, நிலம் வாடகை பிளஸ் மூலதன வட்டி உட்பட. இப்போ அரசு A2 + FL அடிப்படையா வச்சு எம்எஸ்பியை நிர்ணயிக்குது. விவசாயிகள் C2 அடிப்படையில நிர்ணயிக்கணும்னு கேக்குறாங்க. இப்போ எம்எஸ்பி தொடர்பான முக்கிய அமைப்புகளை பத்தி பார்க்கலாம். 1. FCI, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது 1965 நிறுவப்பட்டுச்சு. இது எம்எஸ்பியில நெல், கோதுமைய விவசாயிகள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்யற மத்திய அரசு அமைப்பு. 2. NAFED, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். இது 1958 நிறுவப்பட்டுச்சு. இது எண்ணெய் வித்துகள், பருப்பு வகைகள் எம்எஸ்பியில கொள்முதல் செய்யற அமைப்பு. 3. CCEA, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இது எம்எஸ்பிக்கு இறுதி அனுமதி அளிக்கிற மத்திய அமைச்சரவை குழு. இது பிரதமர் தலைமையில செயல்படும். 4. CACP,
கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் பிரைசஸ். இது எம்எஸ்பியை பரிந்துரைக்கும் ஸ்டாட்யூட்டரி இல்லாத அட்வைசரி அமைப்பு. இது வேளாண் அமைச்சகத்தின் கீழே செயல்படும். இப்போ எம்எஸ்பியோட தாக்கம் என்னன்னு பார்க்கலாம். எம்எஸ்பியோட நேர்மறையான தாக்கங்கள் என்னன்னா, விவசாயிகளுக்கு வருமான நிலைத்தன்மை, இன்கம் செக்யூரிட்டி கிடைக்கும். குறிப்பிட்ட பயிர்கள் சாகுபடி செய்ய ஊக்கம் கிடைக்கும். உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி உறுதிப்படுத்தப்படும். கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும். எம்எஸ்பியின் எதிர்மறையான விமர்சனங்களா என்ன வைக்கப்படுதுன்னா, எம்எஸ்பி எல்லா விவசாயிகளுக்கும் போறதில்ல. சிறு குறு விவசாயிகள் பயனடைகிறது குறைவு. நெல் கோதுமைக்கு அதிக கொள்முதல், அதனால மற்ற பயிர் பல்வகைமை கிராப் டைவர்சிபிகேஷன் குறையுது. அரசு கொள்முதல் கட்டமைப்பு தென் மாநிலங்கள்ல பலவீனமா இருக்கு. எம்எஸ்பி சட்ட ரீதியான உரிமையா, லீகல் கேரண்டியா ஆகணுங்கிற கோரிக்கை இன்னும் இருக்கு. சுவாமிநாதன் ஆணையம், MS சுவாமிநாதன் தலைமையில 2004 அமைக்கப்பட்ட தேசிய விவசாய ஆணையம், நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ், ஒரு முக்கியமான பரிந்துரையை கொடுத்துச்சு. எம்எஸ்பி அப்படிங்கிறது C2 உற்பத்தி செலவை விட 50% அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது C2 plus 50% profit is equal to MSP. இத C2 plus 50% ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்ல நேரடியா கேட்கப்படலாம், நினைவுல வச்சுக்கோங்க. 2018 காரிஃப் சீசன்ல A2 plus FL செலவின் மீது குறைந்தது 50% லாபம் கிடைக்கும் வகையில் எம்எஸ்பி நிர்ணயிக்கப்படும்னு மத்திய அரசு அறிவிச்சிச்சு. ஆனா விவசாய அமைப்புகள் சுவாமிநாதன் ஆணையம் பரிந்துரைத்த C2 plus 50% நடைமுறைப்படுத்தப்படலன்னு விமர்சிக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல எம்எஸ்பி செய்தி ஏன் முக்கியம்? மாணவர்களே, இந்த செய்தி ஏன் இப்ப முக்கியம்னு பார்க்கலாம். 1. 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல எக்கானமி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மாதிரி எம்எஸ்பி உயர்வு நேரடியா கேட்கப்படலாம். 2. இந்த எம்எஸ்பி உயர்வு சுவாமிநாதன் ஆணையம், சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைகளோடு எப்படி தொடர்பு படுகிறது என்ற அனலிட்டிக்கல் கேள்விகளும் வரலாம். 3. மெயின்ஸ் எக்ஸாம்ல எம்எஸ்பியை சட்ட ரீதியான உரிமையா ஆக்க வேண்டுமா என்ற essay/ஒப்பீனியன் பேஸ்ட் கேள்வி வரலாம். மாணவர்களே, இந்த டாபிக் எக்கனாமிக் பாலிசியில மிக ஃபண்டமெண்டல் டாபிக். எம்எஸ்பி அப்படிங்கிறது வெறும் விலை அல்ல, அது கோடிக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற ஒரு பாலிசி டூல். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஆகவும் மெயின்ஸ்ல பாலிசி அனாலிசிஸ் ஆகவும் இது கேட்கப்படலாம். ஸோ இந்த நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி காணொலிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.